ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. 1971 பங்களாதேஷ்க்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைக்குது. இந்த பெரிய போராட்டம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, கிழக்கு பாகிஸ்தானாக கருதப்பட்ட பங்களாதேஷ்லேருந்து மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டு இந்த பக்கம் இவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தங்காட்டி அந்த ஆதிக்கத்தை எப்படி முறியடித்து இவங்க மேலே வந்தாங்க, இந்த பங்களாதேஷ் எப்படி வந்துட்டு ஒரு சுதந்திரம் வாங்கினாங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டம். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். இந்த 1971 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2018 வரைக்குமான காலகட்டங்களில் வந்துட்டு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பங்கெடுத்துக்கிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களோட வாரிசுகளுக்கு வந்துட்டு இந்த அரசாங்கம் 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது எதுலன்னா அரசு வேலைகளில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30%ங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ். அதை வந்துட்டு பங்களாதேஷோட மொத்த அரசாங்கத்திலையும் இருக்கிற வேலைகளான இந்த கவர்மெண்ட் நர்ஸு, கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டெக்னீஷியன், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வேலைகள், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 30%ங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 30% ஆல் ஓவர் த பங்களாதேஷ். இது எப்போ இருந்துன்னா 71 2018 வரைக்குமான காலகட்டங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த 2018 ஒரு ஸ்டூடெண்ட் அமைப்பு வந்துட்டு அவங்களுக்காக அகேன்ஸ்டாக போராடுறாங்க. இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டோட வேலை வாய்ப்புகளை பறிக்கிற மாதிரியும், அதற்கான ஒரு திறமை இல்லாத மக்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு சிஸ்டமாகவும் இருக்குது. இந்த சிஸ்டத்தை நாங்கள் மாற்றணும், அதற்காக நாங்கள் வந்துட்டு போராடுறோம், இதை வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க 2018. இந்த 2018 கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு முன்னெடுத்துட்டு கோர்ட்டில் வந்து 30%ங்கிற இடஒதுக்கீடை மொத்தமாகவே வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. இனிமேல் வந்துட்டு அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களோட வாரிசுங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கிடைக்காது, இந்த இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை கிடைக்காதுங்கிற ஒரு காரணத்தை முன்னெடுத்து அந்த கோர்ட்டில் வந்துட்டு ஆர்டரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. திரும்பவும் 2024 இந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து யாருன்னா, அவங்க தான் வந்துட்டு அவாமி லீக்கோட லீட். அவங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வர்றாங்க பங்களாதேஷ்க்கு. இவங்க 2024 வந்ததுக்கப்புறம் அவங்க ஜூனில் அவங்களோட அரசாங்கம் வந்துட்டு முன்னெடுக்கிற ஒரு காரணத்தை அவங்க அரசாங்கம் முன்னெடுத்து இந்த கேன்சல் பண்ணப்பட்ட இடஒதுக்கீட்டை திரும்பவும் கொண்டு வர்றாங்க. அந்த 30% திரும்பவும் கொண்டு வர்றாங்க. இந்த ஜூலை 2024 வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் அமைப்பினர் வந்துட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, எதுக்காகன்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு ஏற்கனவே கேன்சல் பண்ணப்பட்டது, நீங்கள் எதுக்காக திரும்பவும் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றீங்க, இது வந்து எங்களோட வேலை வாய்ப்பை மட்டும் பறிக்காமல் எங்களோட திறமையும் வந்துட்டு மதிப்பிழக்க வைக்குது, அதாவது வந்துட்டு எங்களோட திறமைக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த இந்த முழக்கத்தை வந்துட்டு முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை வந்துட்டு தொடங்குறாங்க. அந்த தொடங்கின உடனே இவங்க ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட்டில் இருக்கிற அவங்களோட கட்சியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அமைப்பினர், சத்ரா லீக்னு சொல்லுவாங்க, அவாமி லீக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அமைப்பினரும் போலீஸும் சேர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் அதிகமாக வந்துட்டு போராடிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு வன்முறையை பண்ணுறாங்க. வன்முறையை தூண்டி அந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கலைஞ்சு போக வைக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் போலீஸ் வந்துட்டு அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் லீடு ஷெரீப் ஒஸ்மான் ஹாதி. ஸோ ஷெரீப் ஒஸ்மான் ஹாதியை வந்துட்டு அவங்க போலீஸ் தரப்பில் வந்துட்டு சுட்டு கொண்டுறாங்க. அவங்க போராட்டத்துக்கான லீட் எடுக்கிறதா இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டோட தலைவரையே வந்துட்டு சுட்டு கொண்டதுனால அங்கே வன்முறை இன்னும் பெருசாகுது. அவங்களால அந்த கூட்டத்தையோ அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எதையுமே வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இந்த டைமில் ஷேக் ஹசீனாவோட ஆர்டர் வருது. என்னன்னா, அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் வந்துட்டு வன்முறை அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் சுட்டு கொண்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் வந்துட்டு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பாதுகாக்கணுமே தவிர அவங்க சுட்டு கொள்றதுக்கான ஆர்டர் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப கண்டிக்கத்தக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஷேக் ஹசீனா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இந்த நாட்டோட இந்த பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு தஞ்சம் வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ப்ளஸ் வந்து இவங்களை பாதுகாக்கிறது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். இவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்துட்டு உடனே அவங்க இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்களோட அரசாங்கத்தை கொண்டு வர்றாங்க.
அதுக்கு வந்துட்டு யூனுஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கின யூனுஸ் கான்ங்கிறவர் வந்துட்டு அந்த நாட்டை வந்துட்டு தலைமை தாங்குறாரு. அதற்கப்புறம் அவர் வந்து இந்த 30% உடனே அந்த ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வர்றாரு. இந்த இடஒதுக்கீட்டில் வந்துட்டு 30% இருக்கிற இடஒதுக்கீட்டை குறைச்சி 5% கொண்டு வர்றாரு. இதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூனில் இந்த இந்த 2025 ஜூனில் வந்துட்டு இந்த ஷேக் ஹசீனா மீது இருக்கிற வந்துட்டு கேஸ் எல்லாம் வந்து ட்ரையலுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த ட்ரையல் கொண்டு வரும்போது இவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 650 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. போலீஸோட தயவில் 650 பேருக்கு மேலே அவங்க சுட்டு கொண்டிருக்கானுங்க. அதுக்கான ஆதாரமும் அதற்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 17ஆம் தேதி நவம்பர் போன மாதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேதியில் வந்துட்டு அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஷேக் ஹசீனா வந்துட்டு குற்றவாளின்னு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பங்களாதேஷ்க்கு எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இராணுவம் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட வந்துட்டு பேசியிருக்காங்க. இன்னும் அந்த சப்மிஷன் அவங்கள வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே நடக்கலை. நடக்குமாங்கிறதும் கேள்விக்குறி தான். பட் இந்த வேலையை பண்ணதுக்காக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததை வந்துட்டு நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். இன்னுமே இந்த போராட்டத்தை வந்துட்டு வலுப்படுத்திட்டே தான் இருக்காங்க. இந்த இந்த டைம் ஆஃப் பீரியடில் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ஒரு ஹிந்து ஆளை வந்துட்டு அவங்க அடித்து கொன்று அவரை வந்துட்டு கழுவில் ஏற்றி அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு செயல் இதெல்லாம். அந்த நாட்டில் வந்துட்டு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்னு கூட சொல்லலாம். அவரை தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி வன்முறையை வந்துட்டு அவங்க சக மனுஷன் மேலே ஏன் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதிகாரிகள் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வர்ற அடக்குமுறையை காட்டிலும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னே சொல்லலாம். ஒருத்தரை வந்து கொன்னே போட்டிருக்காங்க. நிறைய இந்து அமைப்பினரும் நிறைய இந்துஸும் இந்தியாவிலிருந்து அவங்களுக்காக போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷோட எம்பசியும் வந்துட்டு முற்றுகையிட்டு அங்கேயும் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 2 நாட்டோட உறவு வந்துட்டு பெரிய இடத்துல வந்துட்டு போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மக்கள் யாருக்குமே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள்லாம் வந்துட்டு கருதுறதுனால அவங்களுக்கான பொருளாதாரம் வந்துட்டு இந்தியாக்கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த ஒரு பொருளாதாரத்தையும் வந்துட்டு அவங்க கொடுக்கறதுக்கான வழிகளை வந்துட்டு முன்னெடுக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இது என்ன ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.